Hello guys, I'm from Top Skills Academy. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பாலிமார்பிசம் பத்தி பார்க்க போறோம். பாலிமார்பிசம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, எனக்கு ஒரு சிங்கிள் இன்டர்ஃபேஸ் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இல்ல மெத்தட்ஸ் எனக்கு ஓவர்லோட் பண்றதுக்கு இல்ல ஓவர் ரைட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த பாலிமார்பிசம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீக்னு இப்போ ஒரு மெத்தட் எழுதுறோம் அப்படின்னா, அது டாக்கு வரும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஸ்பீக் எனக்கு வேற மாதிரி இருக்கும். கேட்டுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் எனக்கு டிஃபர் ஆகும். ஆனா அது ஜென்ரலா என்னென்ன மெத்தட்ல கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்பீக்ன்ற மெத்தடை கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு கிளாஸுக்கு வரும்போதும் அதோட ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி மெத்தட ஓவர் ரைட் பண்ணி எழுதுறதா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிமார்பிசம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எனக்கு கோட் ரீயூசபிலிட்டிக்கு, பிளெக்சிபிலிட்டிக்கு, ரீடபிளா இருக்கணும் இப்படின்றதுக்காக எனக்கு இந்த பாலிமார்பிசம் யூஸ் பண்றாங்க. இதை யூஸ் பண்றதுனால எனக்கு ஒரே டைப் ஆஃப் மெத்தட் தான் இருக்க போகுது. ஆனா அந்தந்த கிளாஸ் வரும்போது அதோட பர்பஸ் எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பாலிமார்பிசம். இதை ப்ராக்டிகலா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கிளாஸ் பாலிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிருப்போம். இதுல ரெண்டர்னு வரும்போது எனக்கு வேற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதே மெத்தட் இங்க கால் ஆகும்போது எனக்கு இது ஸ்கொயருக்கு ரெண்டர் ஆகும். அதே சர்க்கிளுக்கு வரும்போது சர்க்கிளுக்கு ரெண்டர்ன்ற மெத்தட் எனக்கு சேஞ்ச் ஆகும். மெத்தட் ஒன்னா இருந்தாலும் அந்தந்த கிளாஸுக்கு வரும்போது அதோட பர்பஸ் எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. ஒரே மெத்தட் தான், ஆனா எனக்கு நிறைய ஃபார்ம்ஸ்ல எனக்கு பிரிண்ட் ஆகும். இங்க வரும்போது ஸ்கொயர் எனக்கு ரெண்டர் பண்ணும், இங்க பாலிகனை ரெண்டர் பண்ணும், இங்க சர்க்கிளை ரெண்டர் பண்ணும். இந்த மாதிரி அதோட பர்பஸை மட்டும் என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். இதை மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னுமே சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட கிரியேட் பண்றாங்க. ஸ்கொயர்ன்ற மெத்தட கால் பண்ணிட்டு எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றாங்க. இந்த ஆப்ஜெக்டோட நேம் வந்து S1. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா S1 டாட் ரெண்டர் அப்படின்னு கால் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கொயர்ல இருக்க ரெண்டர் மெத்தட்ல என்ன பர்பஸ் இருக்கோ எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா சர்க்கிள்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி C1 டாட் ரெண்டர் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சர்க்கிளோட ரெண்டர் பர்பஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரே மெத்தடா இருந்தாலுமே அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது அந்த கிளாஸ்க்கான பர்பஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் பாலிமார்பிசம். இப்ப இதை ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரெண்டர் பண்ண பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சர்க்கிளோடது எனக்கு கெட் ஆகிருக்கு. For further course details, contact us.